வெல்கம் டு சமையல் கனி. நம்ம இன்னைக்கு வெள்ளரிக்காயை வச்சு நல்ல ஒரு ஜில்லுன்னு வெள்ளரிக்காய் ஜூஸ் தாங்க செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெள்ளரிக்காய் ஜூஸ் செய்கிறதுக்கு நான் ஒரு 300 கிராம் போல் வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 10 புதினா இலையும் ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை லெமன் போல் புழிஞ்சி விட்டுக்கிறேன். 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க, சேர்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும், அது உங்களோட விருப்பம்தான். உப்பு 1/4 ஸ்பூன். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு 250 மில்லி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி அரைச்சாச்சு. ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டிக்கிறேன். ஏற்கனவே சியா சீட்ஸு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவ்வளவுதாங்க, நம்மளுடைய வெள்ளரிக்காய் ஜூஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு இந்த மாதிரி ஜூஸ் செஞ்சு குடிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.